ரூபாய் 2000க்கு போலி மருத்துவ சான்றிதழ்கள் வாங்கிய ஒரு சம்பவம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் பொழுது தெரிய வந்திருக்கு. மதுரை மாவட்டம் பேரையூர்ல நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் பொழுது கல்லுப்பட்டியை சார்ந்த கணேசன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி தனக்கான ஒரு நலத்திட்ட உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த மனு கூடவே அவர் சம்பந்தப்பட்ட பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸையுமே அட்டாச் பண்ணி கொடுத்திருக்காரு. டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணி பார்த்த ஆபீசர்ஸ்க்கு இந்த மருத்துவ சான்றிதழ்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்க. அதற்கு பிறகு அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த மருத்துவ சான்றிதழே ஒரு போலியான ஒரு சான்றிதழ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே கணேசன் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுதுதான் அவர் இருக்கக்கூடிய அதே பகுதியை சார்ந்த கதிர்வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களிடமிருந்து 2000 ரூபாய் கொடுத்து இந்த மருத்துவ சான்றிதழ்கள் பெறப்பட்டது தெரிய வந்திருக்கு. இது குறித்து கதிர்வேலன் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது கதிர்வேலன் உண்மையை சொல்லும் பட்சத்துல தான் இதற்கு பின்னாடி யாரெல்லாம் செயல்பட்டு வராங்க, இது எத்தனை ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கு, எத்தனை பேர் இது போன்ற போலி மருத்துவ சான்றிதழ்கள் வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வரும்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க.